بسم الله الرحمن الرحيم طه ما أنزلنا عليك القرآن لتشقى إلا تذكرة لمن الحمد لله رب العالمين يخشى والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவின் பேரருளால் கிருபையால் வளமை போன்று நடைபெற்று வரும் எங்களது இந்த ஃபிக்ஹ் வகுப்பிலே கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த வல்ல நாயன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவுக்கு நாம் முதலில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். எங்களது இந்த காலை பொழுதை பொன்னானதாக மாற்றிக்கொள்வதற்கு வகுப்புக்கு சமூகம் தந்திருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எமது பாடத்தை நாம் ஆரம்பம் செய்வோம். அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, சென்ற வாரம் நாம் எங்களது பாடத்திலே தயம்மும் சம்பந்தமாக நாம் பார்த்தோம். அந்த பாடத்தை நாம் முழுமையாக சென்ற வகுப்பில் முடித்து கொண்டோம். அதனால் அதை பற்றிய ஒரு குறிப்பு இங்கு சொல்லப்பட மாட்டாது. இன்றைக்கு எங்களுடைய பாடத்தின் தலைப்பு அசுத்தத்தை தொடுவதன் மூலமாக நஜீஸை தொடுவதன் மூலமாக எம்மில் நஜீஸ் ஏற்படுமா, எம்மில் அசுத்தம் ஏற்படுமா என்பதுதான் இன்றைக்குரிய தலைப்பாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற பொழுது நஜீஸ் என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அன் நஜாசத்து அரபியில் அல்லது அன் நஜசு என்று சொல்லப்படும். இது சுத்தம் என்ற சொல்லுக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடியது. சுத்தம் என்ற சொல்லுக்கு எதிராக தித்தாக இருக்கக்கூடிய சொல் தான் என்ன? அன் நஜாசா என்றால் அதுக்கு எதிராக உள்ளது அத்தஹாரா. எனவே இந்த நஜீஸை பொறுத்தவரையில் இதை முக்கியமாக இரண்டு பங்குகளாக நாம் பிரிக்கலாம், நாம் வகுக்கலாம். அதில் ஒன்று ஹுக்மியத்துன். ஒன்று என்ன? ஹுக்மியத்துன். இரண்டாவது ஐனியத்துன். ஒன்று ஹுக்மியத்துன், இன்னொன்று ஐனியத்துன் என்று இரண்டு வகையாக நாம் அதனை வகுக்கலாம் அல்லது பிரிக்கலாம். அதில் ஹுக்மியத்துன் என்று சொன்னால் அடிப்படையில் அது அசுத்தமாக இருக்கும். ஆனால் அதை தொடுவதன் மூலம் நாம் அசுத்தமாக மாட்டோம். இதற்கு பேர் என்ன? ஹுக்மியத்துன். இரண்டாவது ஐனியத்துன். இதை பொறுத்தவரையில் அடிப்படையில் அது அசுத்தம்தான், ஆனால் அதை தொடுவதன் மூலம் நம்மிலும் அசுத்தம் ஏற்படும். எனவே நாம் நஜீஸை முக்கியமான இரண்டு பங்குகளாக நாம் பிரிக்கின்றோம். ஒன்று ஹுக்மியத்துன், இரண்டாவது ஐனியத்துன். ஹுக்மியத்துன் என்றால் என்ன என்று கேட்டால், அடிப்படையில் அது அசுத்தம், ஆனால் அந்த நஜீஸை தொடுவதன் மூலமாக எம்மில் அசுத்தம் ஏற்படுமா என்றால் ஏற்பட மாட்டாது.
இரண்டாவது ஐனியத்துன். இது அடிப்படையில் அசுத்தம் தான், ஆனால் அதை தொடுவதன் மூலம் எம்மில் என்ன செய்யும்? அசுத்தம் ஏற்படும், அழுக்கு ஏற்படும், நஜீஸ் ஏற்படும். எனவே இப்பொழுது நாம் அதை விரிவாக பார்ப்போம். அதில் ஒன்றுதான் இரண்டாவது வகை ஐனியத்துன். அடிப்படையில் அது அசுத்தம், அதை நாங்கள் தொட்டால் எங்களிலும் என்ன செய்யும்? அசுத்தம் ஏற்படும். அந்த நஜிஸை பொறுத்தவரையில் 3 பங்குகளாக நாம் பிரிக்கலாம், 3 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். அதில் ஒன்று முகல்லதத்துன், அதாவது மிக கடுமையான நஜிஸ், அது ஒன்று. இரண்டாவது முத்தவஸ்ஸிதத்துன், அது நடுத்தரமான நஜீஸ். மூன்றாவது வகை முகஃபஃபத்துன், சாதாரணமான நஜீஸ். எனவே இந்த அடிப்படையில் அசுத்தம், அதை தொட்டாலும் எம்மிலும் அசுத்தம் ஏற்படும் என்ற அந்த நஜீஸை எத்தனை வகையாக பிரித்தோம்? சொல்லுங்க பாப்போம், அவசரமாக நம்பரை மட்டும் போட்டீங்கன்னா சரி. ஆம், 3 வகையாக நாம் என்ன செய்தோம்? பிரித்தோம். அதில் ஒன்று முகல்லதத்துன், மிக கடுமையான நஜீஸ். இரண்டாவது முத்தவஸ்ஸிதத்துன், நடுத்தரமான நஜீஸ். மூன்றாவது முகஃபஃபத்துன், சாதாரணமான நஜீஸ், இலகுவான நஜீஸ் என்று 3ஆக நாம் பிரித்தோம். இந்த 3 நஜீஸ்கள் இருக்கல்லவா, இவைகளுக்கு உதாரணம் நாம் சொல்ல வேண்டும். இவைகளை எவ்வாறு சுத்தப்படுத்த வேண்டும் என்பதை நாம் இப்பொழுது சொல்ல வேண்டும். அதற்கு முன்னால் இந்த 3 நஜீஸ்களில் ஏதாவது ஒன்று பூமியில் இருந்தால், பொதுவாக பூமியில் இருந்தால் அதனை நாம் எவ்வாறு நாம் சுத்தப்படுத்துவது? பூமியில் இந்த 3 அழுக்குகளில், 3 நஜீஸ்களில் ஏதாவது பூமியில் இருந்தால் நாம் எவ்வாறு அதனை சுத்தப்படுத்துவது என்ற கேள்வி எங்களுக்கு வந்தால், பூமியில் இருக்கக்கூடிய இந்த நஜீஸ்கள் ஏதாவது ஒன்று இருந்தால் அதற்கு நாம் தண்ணியை அப்படியே ஊற்றி விட்டோம் என்று சொன்னால், தண்ணியை ஊற்றி கழுகி விட்டோம் என்று சொன்னால் அந்த அழுக்கு, அந்த அசுத்தம் போய்விடும். அதற்கு ஆதாரம் என்ன என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே, அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் பதிவாகியுள்ளது. 220 ஹதீஸ் இலக்கம் 220. இந்த ஹதீஸிலே ஒரு கிராமவாசி பள்ளிக்குள் வந்தார். பள்ளிக்குள் வந்த அந்த கிராமவாசி சிறுநீர் கழித்து விட்டார். இதனை பார்த்த சஹாபாக்கள் ஓடி போய் அவரை தடுத்தார்கள், அவரை பிடித்தார்கள். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஊஹு, அந்த ஆளை விட்டு விடுங்கள் என்று சொல்லி அவர் தன்னுடைய சிறுநீரை முழுமையாக கழித்து முடிந்ததன் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னார்கள், அந்த சிறுநீருக்கு மேலால என்ன செய்யுங்கள்? ஒரு தண்ணி வாளியை ஊற்றி விடுங்கள் என்று சொன்னார்கள். தண்ணி வாளியை ஊற்றி விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஇன்னமா புஇத்தும் முயஸ்ஸரீன வலம் துபஅஸு முஅஸ்ஸிரீன், நீங்கள் எளிமையான மார்க்கத்தில் நளினமாக எடுத்துச் சொல்வதற்காக அனுப்பப்பட்டுள்ளீர்கள், கடினமாக எடுத்துச் சொல்பவர்களாக அனுப்பப்படவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மார்க்கம் எளிமையானது, எனவே அதனை இலகுவாகத்தான் சொல்ல வேண்டும், அதனை கடுமையாக சொல்லக்கூடாது என்று
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். எனவே பள்ளியிலே இந்த சஹாபி, இந்த கிராமவாசி சிறுநீர் கழித்த உடனே சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? தடுப்பதற்காக வேண்டி சென்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், விட்டு விடுங்கள், அவர் முழுமையாக தன்னுடைய சிறுநீரை கழித்து விடட்டும். காரணம், அதனால் அவருக்கு பாதிப்பு இருக்கிறது, இடையில் தடுத்தால் பாதிப்பு இருக்கிறது. எனவே சஹாபாக்கள் அந்த காரியத்தை அப்படியே விட்டுவிட்டார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே சஹாபாக்களிடம் சொல்லுகின்றார்கள், என்ன, தண்ணி வாளி ஒன்றை கொண்டு வந்து, ஒரு பணிட்டுக்கு ஒரு வாளிக்கு தண்ணி கொண்டு வந்து என்ன செய்யுங்கள், அதற்கு மேலால் ஊத்தி விடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸில் பெறக்கூடிய படிப்பினைகள் நிறைய இருக்கின்றன. இருந்தாலும் இது அதற்குரிய பாடம் இல்லை என்றதுனால் நாம் அதை விட்டுட்டு போவோம். எனவே இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அழுக்கு, அந்த அசுத்தத்தின் மீது என்ன செய்தார்கள்? தண்ணியை ஊற்றி விட்டார்கள். எனவே பூமியில இருக்கக்கூடிய அசுத்தங்களாக இருந்தால் அதற்கு தண்ணீரை ஊற்றிவிட்டால் போதும் என்பது நமக்கு தெளிவாகிறது. எனவே இப்பொழுது நாம் வருவோம். இந்த 3 விதமான அழுக்குகள், 3 விதமான அசுத்தங்கள், 3 விதமான நஜீஸ்கள், இவைகள் ஒவ்வொன்றுக்கும் நாம் உதாரணம் கூறி அதனை விளக்கத்துடன் பார்ப்போம். அதில் முதலாவது வகை என்ன என்று கேட்டால், முகல்லவத்துன், மிக கடுமையான நஜீஸ். மிக கடுமையான நஜீஸ். அதற்கு உதாரணம் என்ன என்று சொன்னால், நாய், பன்றி. நாய், பன்றி இவைகள் தான் மிக கடுமையான நஜீஸுக்கு உதாரணம். உங்களிடத்தில் கேட்கப்பட்டால் என்ன, நாய், பன்றி இவைகள் தான் மிக கடுமையான நஜீஸ் என்று நாம் சொல்ல வேண்டும். அதில் நாயை பொறுத்தவரையில், நாய் எங்களது பாத்திரங்களில், நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களில் நாய் தன்னுடைய வாயை போட்டால், அந்த பாத்திரத்தை நாம் 7 தடவைகள் கழுவ வேண்டும். எத்தனை தடவைகள்? 7 தடவைகள் கழுக வேண்டும். அதில் ஒரு தடவை மண்ணை போட்டு கழுக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த ஹதீஸ் இலக்கம் 279. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், துஹூரு இனாஇ அஹதிக்கும் இதா வலக ஃபீஹில் கல்பு அன் யக்ஸிலஹு 7 மர்ராத்தின் ஊலாஹுன்ன பித்துராப். உங்களில் ஒருவரது பாத்திரத்தில் நாய் வாயை போட்டால் அதனை நீங்கள் 7 தடவை கழுக வேண்டும். அதில் ஒரு தடவை மண்ணை கொண்டு கழுக வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே மிக கடுமையான நஜீஸ், அதுக்கு உதாரணம் நாயும் பன்றியும் சொன்னோம். அந்த அழுக்கை, அந்த நஜீஸை நாம் சுத்தப்படுத்துவதாக இருந்தால், ஏன் மிக கடுமை என்று சொன்னோம்? நபி அவர்கள் 7 தடவை கழுக வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஒரு தடவை என்ன, மண்ணினால் கழுக வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அந்த அளவுக்கு என்ன, அது கடுமையான நஜீஸ். மேலும் இன்னும் ஒரு அறிவிப்பிலே முஸ்லிமிலே பதிவாகியுள்ள செய்தி, ஹதீஸ் இலக்கம் 172. ஹதீஸ் இலக்கம் 172. அந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதா ஷரிபல் கல்பு ஃபீ இனாஇ அஹதிக்கும் ஃபல்யக்ஸில்ஹு 7. உங்களது பாத்திரங்களில் நாய் தண்ணீர் குடித்தால் அதனை நீங்கள் 7 தடவைகள் கழுகுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே இந்த மிக கடுமையான நஜீஸுக்கு உதாரணம் நாயும் பன்றியும். அதனால்தான் நாய் பாத்திரத்தில் வாயை போட்டால் ஒரு தடவை சும்மா நாங்கள் ஏனைய நஜீஸ்களை கழுகுவது போன்று கழுகினால் போதாது. கடுமையான நஜீஸ் என்ற காரணத்தினால் என்ன செய்ய வேண்டும்? 7 தடவை கழுக வேண்டும். அத்துடன் ஒரு தடவை மண்ணை போட்டும் கழுக வேண்டும். இது என்ன, மிக கடுமையான நஜீஸுக்கு உதாரணம். எனவே இந்த ஹதீஸில் நாயை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஒருவர் நாயை வளர்க்கலாமா என்று கேட்டால், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் நாயை வளர்க்கக்கூடாது. ஆனால்
அந்த மனிதனுக்கு வேட்டைக்காக வேண்டி நாய் தேவைப்பட்டால், வேட்டையாடுவதற்காக நாய் தேவைப்பட்டால், அல்லது தனது கால்நடைகளை பாதுகாப்பதற்காக நாய் தேவைப்பட்டால், அல்லது எமது பயிர்களை பாதுகாப்பதற்காக நாய் தேவைப்பட்டால் அதற்காக வேண்டி மாத்திரம் வளர்க்கலாம். எனவே நாய் வளர்ப்பது அடிப்படையில் கூடாது. சில காரணங்களுக்காக வேண்டி அந்த நாயை வளர்க்கலாம். அதில் ஒன்று, அந்த நாய்க்கு நாம வேட்டை பயிற்சி கொடுத்து வேட்டையாடுவதற்காக வேண்டி அந்த நாயை நாம வளர்க்கிறோம். அல்லது எங்களிடத்திலே கால்நடைகள், ஆடு மாடு இவைகள் நிறைய இருக்கிறது. கள்ளவர்களிலிருந்து களவெடுப்பதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக வேண்டி பாதுகாப்பதற்காக ஒரு நாயை நாம் வளர்த்துக் கொள்ளலாம். அல்லது எங்களுடைய பயிர்கள் இருக்கிறது, பயிர்களை மிருகங்கள் வந்து சாப்பிட்டு விடும். அந்த பயிர்களை சாப்பிடாமல் இருப்பதற்கு பாதுகாப்பதற்கு நாய் ஒன்றை என்ன செய்யலாம், நாம வளர்க்கலாம். இந்த காரணங்கள் அல்லாமல் நாயை வளர்ப்பது இஸ்லாத்தில் கூடாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 2322, 2322. அந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் அம்சக கல்பன் ஃபஇன்னஹு யன்குசு குல்ல யௌமின் மின் அமலிஹி கீராத் இல்லா கல்ப ஹர்ஸின் அவ் மாஷியத்தின். யார் ஒரு நாயை வளர்க்கிறாரோ அவர் செய்யக்கூடிய அமல்களில் இருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு கீராத் நன்மை குறைந்துவிடும். சுப்ஹானல்லாஹ். இல்லா கல்ப ஹர்ஸின் அவ் மாஷியத்தின், பயிர்களுக்காக வேண்டி அல்லது கால்நடைகளுக்காக வேண்டி வளர்க்கக்கூடிய நாயை தவிர என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். வளர்க்கக்கூடிய நாயை தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே இந்த ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், யாராவது இந்த நோக்கங்கள் அல்லாமல் சும்மா நாயை வளர்த்தால் அவர் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அவருடைய அமலிலிருந்து ஒரு கீராத் குறைக்கப்படும். ஒரு கீராத் நன்மை என்ன செய்யப்படும், குறைந்து கொண்டே போகும். எனவே அந்த கீராத் எவ்வளவு என்பதை இந்த ஹதீஸில் நபி அவர்கள் சொல்லவில்லை, அல்லாஹ்விடத்தில் அது ஒரு கணக்குண்டு. ரைட். எனவே இன்னும் ஒரு ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்திதான், யார் அதாவது வேட்டையாடுவதற்கு அல்லது மிருகங்களை பாதுகாப்பதற்கு அல்லது பயிர்களை பாதுகாப்பதற்கு தவிர சும்மா நாயை யாராவது வளர்த்தால் அவர் செய்யக்கூடிய அமல்களிலிருந்து 2 கீராத் குறைந்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது 1575. எனவே இந்த ஹதீஸில் நபி அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், 2 கீராத் நன்மைகள் ஒவ்வொரு நாளும் குறைக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள். எனவே நமக்கு தேவையா? சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன, நாய் வளர்ப்பது அவர்களுடைய தொழிலாக இருக்கிறது. நாய் வளர்ப்பது தொழிலாக இருக்கிறது. ஒரு பிள்ளை எப்படி அவருடன் இருக்கிறதோ அதே போன்று நாயை வளர்க்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எனவே இந்த நோக்கங்கள், இந்த 3 நோக்கங்கள் அல்லாமல் நாயை நாம் வளர்த்தால் என்ன நடக்கிறது? ஒரு ஹதீஸில் சொல்லப்படுகிறது, ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய அமல்களிலிருந்து ஒரு கீராத் குறைக்கப்படுகிறது. இன்னொரு ஹதீஸில் சொல்லப்படுகிறது, ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய அமல்களில் இருந்து 2 கீராத் குறைக்கப்படுகிறது என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே இந்த ஹதீஸின் மூலம் நாம் பெறக்கூடிய படிப்பினைகளில் ஒன்று, இந்த 3 நோக்கங்களுக்காக வேண்டியும் நாயை நாம் வளர்க்கலாம் என்று தெளிவாகிறது. 3 நோக்கங்களுக்காக வேண்டியும் நாயை நாம் வளர்க்கலாம் என்பது தெளிவாகிறது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு ஹதீஸில், இப்னு மாஜா என்ற நூலில் பதிவாகியுள்ள ஹதீஸில் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, நபி அவர்கள் கூறியதாக, இன்னல் மலாயிகத லா தத்குலு பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா சூரா. எந்த வீட்டில்
நாயும் போட்டோக்களும் இருக்கிறதோ அந்த வீட்டில் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்று நபி அவர்கள் கூறியதாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே இந்த ஹதீஸில் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்று சொன்னால் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள். ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள். என்ன காரணம்? சிலர் கேட்கலாம், மலக்குமார்கள் என்று சொன்னால் என்ன? அதாவது மலக்குல் மௌத், உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு. அவர் காஃபிர்கள் நாயெல்லாம் வச்சிருக்காங்க, அவர்கள் மௌத்தா போகின்றார்கள், அப்படி என்றால் எப்படி நுழைந்தார்கள் என்ற கேள்வி எல்லாம் வரும். அதனால் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் என்ன நுழைய மாட்டார்கள் என்ற கருத்தை நாம் விளங்குகின்றோம். எனவே இந்த ஹதீஸ்கள் மூலம் நாய் 3 நோக்கங்களை தவிர ஏனைய நோக்கங்களுக்காக வேண்டி வளர்க்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த ஹதீஸில் 2 அம்சங்கள் சொல்லப்படுது. ஒரு தடவை நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்ன? ஒரு கீராத் நன்மை குறைக்கப்படும் என்று. இன்னும் ஒரு ஹதீஸில் என்ன சொல்லப்படுகிறது? 2 கீராத் என்று சொல்லப்படுகிறது. எனவே 1 என்பது 2 என்பது கொஞ்சம் என்ன கூடுதல் குறைவு இருக்கிறது. அந்த 2 அறிவிப்புகளையும் நாம் இணைத்து பார்க்கின்ற பொழுது, அதாவது ஒருவர் என்ன செய்கிறார்? நாய் வளர்க்கிறார். அந்த நாய் எப்படியாக இருக்கிறது? மிகவும் கடுமையான நாயாக இருக்கிறது. மக்களை புகை வர விடுவதில்லை. அப்படி நாய் வளர்க்கக்கூடாது, அது ஒரு தடை. அப்படி அந்த நாயிலையும் கடுமையான நாய் ஒன்று வளர்த்தாருன்னு சொன்னால் அவருக்குத்தான் 2 கீராத் நன்மைகள் குறைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப கட்டத்தில் என்ன செய்தார்கள்? 1 கீராத் என்று சொன்னார்கள் என்று நாம் விளங்கலாம். பிறகு அதன் கடுமையை அறிந்து அது மிகவும் ஆபத்தான விஷயம் என்பதற்காக நபி அவர்கள் என்ன தண்டனையை கடுமையாக சொல்லி இருக்கின்றார்கள். 2 கீராத் நன்மைகள் குறைக்கப்படும் என்று. ஆனால் நாம் இந்த மையத்து சம்பந்தமாக படிக்கின்ற பொழுது நீங்கள் படித்திருப்பீர்கள் ஒரு மையத்து தொழுகையில் ஒருவர் பங்கு பற்றினால் அவருக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று சொல்லுங்க பாப்போம். ஒரு மையத்து தொழுகையில் ஒருவர் பங்கு பற்றினால் அவருக்கு எந்த அளவு நன்மை கிடைக்கும் என்று சொல்லுங்க பாப்போம். டக்குன்னு அவசரம். மாஷா அல்லாஹ். என்ன? கீராத் நன்மை. ரைட். அந்த மையத்து தொழுகையுடன் தொழுது விட்டு கபரு வரைக்கும் சென்றார் என்று சொன்னால் எத்தனை நன்மை? 2 கீராத் நன்மை. எனவே இந்த ஹதீஸில் கீராத் என்றால் என்னவென்று கேட்கப்பட்டதற்கு உஹது மலை அளவு நன்மை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இந்த நாய் பற்றி வந்த ஹதீஸில் கீராத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உஹது மலை அளவு நன்மையா என்று கேட்டால் இந்த நாய் வளர்க்கக்கூடிய ஆட்கள் அவ்வளோ நன்மையும் போயிடும். ஏன்? உஹது மலை அளவு யார் நன்மை செய்கிறாங்க? ஒரு நாள் செய்திருக்கிறார்களா? இல்லை. எனவே இந்த கீராத்துக்கு அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் அது உஹது மலை என்ற என்ன விளக்கம் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் குறிப்பிட்ட ஒரு அளவு என்று அறிஞர்கள் இந்த கீராத்துக்கு விளக்கம் சொல்லியிருக்கின்றார்கள். ரைட். எனவே நாம் பார்க்கின்றோம் மிக கடுமையான நஜீஸ்கள் ஒன்று என்ன? உதாரணம் நாய், பன்றி. ரைட். எனவே இந்த நாய் எங்களுடைய ஆடையில் அல்லது எங்களுடைய மேனியில் அதனுடைய எச்சிலை அதனுடைய நாக்கால நக்கிவிட்டது என்று சொன்னால், அல்லது அதனுடைய எச்சில் எங்களுடைய ஆடையில் எங்களுடைய மேனியில் பட்டு விட்டது என்று சொன்னால், அது எவ்வாறு நாம் நடந்து கொள்வது, அல்லது எவ்வாறு நாம் சுத்தம் செய்வது என்று கேட்டால், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களும் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களும் என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், மேனியில் அதனுடைய எச்சில் பட்டால் அல்லது ஆடையில் அதனுடைய எச்சில் பட்டால் எவ்வாறு நாம் பாத்திரத்தை 7 முறை கழுக வேண்டுமோ அதே போன்று என்ன செய்ய வேண்டும்? 7 முறை கழுக வேண்டும். அதில் 1 முறை மண்ணை கொண்டு கழுக வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். யாரு? இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்களும் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்களும். இரண்டாவது இதுக்கு மாற்று கருத்து சொல்லக்கூடியவர்கள் சொல்லுகின்றார்கள், 7 தடவை என்பது இதற்கு கிடையாது. எதற்கு? ஆடையில, உடுப்புல அல்லது உடம்புல
நாயுடைய எச்சில் பட்டால் அதனை பாத்திரத்தை கழுகுவது போன்று 7 தடவை கழுக வேண்டுமா என்றால் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இல்லை, தேவையில்லை. நஜீஸை போக்கக்கூடிய அளவுக்கு நாம் கழுகி கொண்டால் போதும், நஜீஸை போக்கக்கூடிய அளவுக்கு கழுகி கொண்டால் போதும் என்று சொல்லுகின்றார்கள். அப்பொழுது மற்றவர்கள் கேட்கின்றார்கள், நபி அவர்கள் 7 தடவை கழுக வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள், மண்ணால் கழுக வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்களே என்று கேட்ட பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபி அவர்கள் மண்ணால் கழுக வேண்டும் என்று சொன்னது அது பாத்திரத்துக்கு மாத்திரம் சொந்தமானது. அது எங்களுடைய பியான், எங்களுடைய சட்டி, எங்களுடைய கோப்பை, அதுதான் பாத்திரம். சிலாக்களுக்கு அந்த பாத்திரம் என்பது சரியாக விளங்காவிட்டால் அந்த பாத்திரத்துக்கு மாத்திரம் சொந்தமானது மண்ணை போட்டு கழுகுவது. ஆடைகளில் அல்லது உடம்புகளில் நாயுடைய எச்சில் பட்டால் எந்த அளவு கழுகினால் போகுமோ அந்த அளவுக்கு கழுகினால் போதும் என்பது அந்த மற்ற அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே நாம் எங்களுடைய ஆடையில் பட்டுட்டேன்னு சொன்னால் அதற்கு நாம் என்ன செய்ய முடியாது, மண்ணை போட முடியாது. அதனால் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த மண் போட்டு 7 தடவை கழுக வேண்டும் என்று சொன்னது பாத்திரங்களுக்கு மாத்திரம்தான். ஆடைகள் உடம்புகளை பொறுத்தவரையில் நாம் எதை போட்டு கழுகினால் போகுமோ அதை கொண்டு என்ன செய்யலாம், கழுவி கொள்ளலாம். அடுத்து எங்களுக்கான கேள்வி ஒன்று வரும். அதாவது, நாம் இந்த மண்ணுக்கு பகரமாக நபி அவர்களுடைய காலத்தில் மண் இருந்துச்சு, அதனால மண் போடாம சவுக்காரம் சோப் போட்டு நாம் அதை கழுவி கொள்ளலாமா என்ற கேள்வி எங்களுக்கு வரலாம். அந்த கேள்வி வந்தால் அந்த கேள்விக்கான பதில்களை நாம் இப்பொழுது பார்ப்போம். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள், பாத்திரங்களில் நாய் வாயை போட்டால் 7 தடவை கழுக வேண்டும், மண்ணால் தான் கழுக வேண்டும், அதற்கு பகரமாக வேறு ஒன்றும் போடக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு பகரமாக வேறு ஒன்றும் போடக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். யாரு? இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள். ஏன்? ஹதீஸில் அவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது. அதனால். இரண்டாவது, இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்ன செய்யலாம், மண்ணுக்கு பகரமாக, மண்ணுக்கு பதிலாக வேறு ஒன்று இருந்தால் அதையும் போட்டு என்ன செய்யலாம், சுத்தம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவது கருத்து என்ன? மண்ணுக்கு பகரமாக வேறு ஒன்று இருந்தால், சுத்தம் செய்வதற்கு சவுக்காரம், அதாவது சோப் போன்றவைகள் இருந்தால் என்ன செய்யலாம், அதன் மூலம் சுத்தம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் சொல்லுகின்றார்கள், மண் கிடைக்காவிட்டால் வேறு எதையாவது கொண்டு என்ன செய்யலாம், சுத்தம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். எனவே இந்த கருத்துக்களில் மிக சரியான கருத்து என்னவென்று சொன்னால், பாத்திரத்தில் நாய் வாயை போட்டால் 7 தடவை கழுக வேண்டும், அதில் 1 தடவை மண்ணை கொண்டு கழுக வேண்டும். மண்ணுக்கு பகரமாக, மண்ணுக்கு பதிலாக நாம் வேறு எதையாவது பயன்படுத்தலாமா என்று கேட்டால் அது பொருத்தமற்றது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். காரணம் என்ன? 4 காரணங்கள் இருக்கிறது. என்ன? மண்ணைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு எத்தனை காரணங்கள்? 4 காரணங்கள் உண்டு. அதனை ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள். அதில் ஒன்று என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணை பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார்கள். எனவே நபி அவர்களின் கட்டளைக்கு ஏற்ப மண் இருக்கின்ற காரணத்தினால் நாம் மண்ணை பயன்படுத்த வேண்டும். காரணம் என்ன? நபி அவர்கள் மண்ணை தான் சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப நீங்க கேட்கலாம், நபி அவர்களுடைய காலத்தில் இந்த சவுக்காரம் ஒன்றும் இருக்கல தானே, அதனால் அவர்கள் அதை சொல்லி இருக்கலாம் என்று நீங்கள் கூறலாம். ஆனால் அப்படி கிடையாது. காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சிதிர் என்று சொல்லக்கூடிய ஒரு இலை இருந்தது. சிதிர் என்று சொல்லக்கூடிய ஒரு செடி. அந்த செடியை மையத்தை குளிப்பாட்டும் பொழுது போடும்படி நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதில் சவுக்காரத்துக்கு சோப்புக்கு என்ன தன்மை இருக்கிறதோ அதே தன்மை அதற்கும் இருக்கிறது.
எனவே நபி அவர்களுடைய காலத்தில் அது இருந்தும் கூட நபி அவர்கள் அதனை என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. நபி அவர்கள் அதனை சொல்லவில்லை. இது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம் என்னவென்று சொன்னால், மண்ணை போட்டு நாம் சுத்தம் செய்வதன் மூலமாக அந்த மண்ணில் ஒரு தன்மை ஒன்று இருக்கிறது. என்ன? கிருமிகளை போக்கக்கூடிய ஒரு தன்மை அதற்கு இருக்கிறது. அதனால் நாயுடைய அந்த எச்சில் மூலமாக வரக்கூடிய அந்த கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த மண்ணுக்கு இருக்கிறது. அதனால் மண்ணை பயன்படுத்த வேண்டும். நான்காவது காரணம் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தம் விடயத்தில் பேசுகின்ற பொழுது தண்ணிக்கு பகரமாக எதை சொல்லியிருக்கிறார்கள்? மண்ணை சொல்லியிருக்கிறார்கள். தண்ணீர் கிடைக்காவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? தயம்மம் செய்து கொள்ளலாம். தொழுகை குளிப்பாக இருந்தால் தயம்மம் செய்வதற்கு என்ன தேவை? சென்ற வாரம் நாம் படித்தோம். என்ன தேவைன்னு சொல்லுங்க. தயம்மம் செய்வதற்கு என்ன தேவை? தயம்மம் செய்வதற்கு மண் தேவை. எனவே மண் மூலமாக நாம் தயம்மம் செய்கிறோமா இல்லையா? அசுத்தங்களை போக்குகின்றோம். எனவே அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலும் மண்ணை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அந்த மண் என்ன செய்யும்? அந்த அசுத்தத்தை போக்கும். அந்த அடிப்படையில் நாம் இந்த மண்ணைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். எனவே பாத்திரங்களில் நாய் வாயை போட்டால் 7 தடவை கழுகுவதுடன் 1 தடவை மண்ணை போட்டு கழுக வேண்டும். அதற்கு பகரமாக மற்ற நவீன அந்த அதாவது சோப் போன்றவைகளை போட்டு கழுகலாமா என்று கேட்டால் மிக சிறந்தது என்ன? மண்ணை போட்டு கழுகுவதுதான். அதற்கு நாங்கள் 4 காரணங்கள் சொன்னோம். எத்தனை காரணங்கள்? மண்ணை பயன்படுத்துவது சிறந்தது என்பதற்கு 4 காரணங்கள் சொன்னோம். அதில் ஒன்று, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணை தான் சொல்லி இருக்கின்றார்கள். இரண்டாவது நாம் சொன்னோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மண் அல்லாத சௌக்காரம் சோப் போன்றவைகள் இருந்தும் நபி அவர்கள் அதனை சுட்டி காட்டவில்லை. மூன்றாவது, இந்த மண் நாயுடைய வாயிலிருந்து வெளியாகக்கூடிய கிருமிகளை போக்கக்கூடிய, எதிர்த்து தாக்கக்கூடிய தன்மை அதற்கு இருக்கிறது என்று சொன்னோம். நான்காவது, தயம்மத்துக்கு நாம் தயம்மம் செய்கின்ற பொழுது எவ்வாறு மண்ணை பயன்படுத்துகின்றோமோ அதே போன்று தண்ணிக்கு பகரமாக இந்த மண் பயன்படுத்தப்படுகிறது. எனவே தண்ணி எவ்வாறு சுத்தம் செய்கிறதோ அதே போன்று என்ன மண்ணுக்கும் சுத்தம் செய்யக்கூடிய தன்மை இருக்கிறது. அதன் காரணத்தினால் மண்ணைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னோம். இப்பொழுது உங்களுக்கான கேள்வி, அதாவது நாம் நாய் பாத்திரத்தில் வாயை போட்டால் அதனை நாம் சுத்தம் செய்ய வேண்டும். 7 தடவைகள் 1 தடவை மண்ணை கொண்டு. மண்ணுக்கு பகரமாக வேறு ஏதாவது பயன்படுத்தலாமா? சரியான கருத்து. பாத்திரத்தில் மாத்திரம் கூடாது. அந்த கூடாது என்பதற்கு எத்தனை காரணங்கள் நாம் சொன்னோம்? எத்தனை காரணங்கள் சொன்னோம்? மாஷா அல்லாஹ் 4 காரணங்கள் சொன்னோம். அது உங்களுக்கு பதிவாக இருக்கும். அடுத்ததாக நாம் வருவோம். இந்த நாயுடைய விஷயத்தில் ஜெலட்டின் என்று சொல்லி நாம் ஒன்று பாவிக்கின்றோம். அது சென்ற அந்த உணவு சம்பந்தமான பாடத்திலும் நீங்கள் அந்த கேள்வியை கேட்டிருந்தீர்கள். அதை பாவிப்பதன் சட்டம் என்ன என்றால், அது என்ன நாய் பன்றி இதுகளில் இருந்தும் என்ன செய்வாங்க, அது எடுக்கப்படும். அதனால் அதனை பாவிப்பதன் சட்டம் என்ன, ஜெலட்டின் பாவிப்பதன் சட்டம் என்ன என்று கேட்டால், அது 2 பொருள்கள் இருந்து அது செய்யப்படும். ஒன்று, தாவரங்கள் பயிர்களில் இருந்து என்ன செய்யப்படும், அது செய்யப்படும். அந்த ஜெலட்டின் சாப்பிடுவதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படித்தானே? வெஜிடபிள்ல இருந்து செஞ்சிருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. இரண்டாவது, மிருகங்களிலிருந்து செய்யப்படக்கூடிய ஜெலட்டின், அது சாப்பிடலாமா என்று கேட்டால் அதை நாம 2ஆக சொல்லலாம். ஒன்று, ஹலாலான முறையில் அறுக்கப்பட்ட மிருகங்கள் மூலமாக செய்யப்படுவது. ஹலாலான மிருகங்கள் மூலம் இஸ்லாமிய அடிப்படையில்
அறுக்கப்பட்ட மிருகங்களிலிருந்து செய்யப்படுவது. அதில் சாப்பிடலாமா? சந்தேகமே கிடையாது, சாப்பிடலாம். அதில் சந்தேகம் கிடையாது, சாப்பிடலாம். அது அல்லாமல் இஸ்லாமிய அடிப்படையில் அறுக்கப்படாத மிருகங்கள் மூலமாக அந்த ஜெலட்டின் செய்யப்பட்டால் அதனை சாப்பிடலாமா என்பதுதான் உலமாக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள். அதுவும் நாய், பன்றி இவைகளில் இருந்து எடுக்கக்கூடிய ஜெலட்டின், அதன் மூலமாக செய்யக்கூடிய ஜெலட்டின் சாப்பிடலாமா கூடாதா என்பதுதான் அறிஞர்களுக்கு மத்தியுள்ள பிரச்சனை. எனவே நாம் இந்த ஜெலட்டின் விஷயத்தில் என்ன செய்யலாம்? இரண்டாக முதலாவது வகுக்கலாம். ஒன்று, தாவரங்கள், அதாவது வெஜிடபிள் மூலம் செய்யக்கூடியது சாப்பிடலாம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது, அது அடிப்படையிலே ஹலால். இரண்டாவது, மிருகங்கள் மூலமாக செய்யக்கூடிய அந்த ஜெலட்டின், அதில் என்ன செய்யணும்? அது சொன்னோம், இஸ்லாமிய அடிப்படையில் அறுக்கப்பட்ட மிருகங்களிலிருந்து செய்யப்படக்கூடியவற்றை நாம் என்ன செய்யலாம்? சாப்பிடலாம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இரண்டாவது என்ன? இஸ்லாமிய அடிப்படையில் அறுக்கப்படவும் இல்லை, அது போன்று நாய், பன்றி போன்ற மிருகங்கள் இருந்தும் எடுக்கப்படுகிறது. இது சாப்பிடலாமா கூடாதா என்ற கருத்து வேறுபாடு அறிஞர்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. சிலர் சொல்லுகின்றார்கள் அது ஹராம். பொதுவாக என்ன? நாய், பன்றியிலிருந்து எடுப்பது என்ன? அது ஹராம் என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்ன? அது அடிப்படையிலே என்ன? நஜீஸ் என்ற காரணத்தினால் அது கூடாது என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் சொல்லுகின்றார்கள் அதுதான் அதிகமான நவீன காலத்து ஃபத்வாவாக இருக்கிறது, நவீன காலத்து என்ன தீர்ப்பாக இருக்கிறது, என்ன பாவிக்கலாம், அது என்ன செய்யலாம்? பாவிக்கலாம். அதுக்கு மாலிக் மதுவை சேர்ந்த அறிஞர்கள், இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா, லாஹிரியா என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவினர்கள் அனைவரும் சொல்லுகின்றார்கள் அதை என்ன செய்யலாம்? சாப்பிடலாம் என்று சொல்லுகின்றார்கள். என்ன காரணம் என்று கேட்டால், அரபில் ஒரு விதி ஒன்று இருக்கிறது. என்னன்னு சொன்னா, அத்தஹாரத்து பில் இஸ்திஹாலதி, அத்தஹாரத்து பில் இஸ்திஹாலா. ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருளை நாம் கெமிக்கல் எல்லாம் போட்டு அதனை மாற்றி வேறொரு பொருளாக உருவாக்குவது. ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருளுக்கு நாம் கெமிக்கல் எல்லாம் போட்டு அதனை வேறொரு பொருளாக மாற்றுவது. இது என்ன? ஒரு ஃபிக்ஹ் கலையில் இருக்கக்கூடிய ஒரு விதி. அத்தஹாரத்து பில் இஸ்திஹாலா, அத்தஹாரத்து பில் இஸ்திஹாலா. உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ நாம என்ன செய்கிறோம்? இந்த பேரித்தம், இந்த இது திராட்சை இருக்கிறது, திராட்சை பழம் இருக்குல்லவா, அந்த திராட்சை பழம் இனப், அந்த இனப் திராட்சை பழம் ஹலால், அடிப்படையில் அது சுத்தம். அந்த திராட்சை பழத்திலிருந்து தான் என்ன செய்கின்றார்கள்? மதுபானம் செய்கின்றார்கள், சாராயம் செய்கின்றார்கள். எனவே சாராயமாக மாறிய உடனே அது ஹராம் என்ற ஃபத்வாவுக்கு வருகிறது. எப்படி? திராட்சை, இனப், இது அடிப்படையில் ஹலால். அந்த திராட்சை மூலமாக, அந்த இனப் மூலமாக என்ன செய்கின்றார்கள்? சாராயம், மதுபானம் செய்கின்றார்கள். எனவே அதனுடைய அந்த உருவம் மாற்றப்பட்டு இன்னொரு பெயருக்கு அது மாறிவிடுகிறது. என்னென்று? மதுபானம், சாராயம் என்று வருகிறது. எனவே இப்பொழுது என்ன? அது ஹராம். அப்படித்தானே? மதுபானமாக மாறியதன் பின்னால், அந்த பெயருக்கு மாற்றப்பட்டதன் பின்னால் அது ஹராமாகி விடுகிறது. பின்பு அந்த மதுபானத்தை, அந்த சாராயத்தை என்ன செய்யலாம்? வினாக்கிரியாக மாற்றலாம். வேறு கெமிக்கலை போட்டு என்ன செய்யலாம்? வினாக்கிரியாக மாற்றி எடுக்கலாம். அவ்வாறு வினாக்கிரியாக மாற்றி எடுத்தால் என்னவா மாறும்? ஹலாலா ஹராமா? சொல்லுங்க. இப்போ படித்த அந்த விதியின் பிரகாரம் சாராயத்தை வினாக்கிரியாக மாற்றிவிட்டால் அது ஹலாலா ஹராமா? ஆம், ஹலால் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். சரியான பதில். காரணம் என்ன? இப்பொழுது அந்த மதுபானம், சாராயம் என்ற அந்த பெயரிலிருந்து மாற்றப்பட்டு என்னவா மாறிவிட்டது?
வினாக்கிரி என்பதில் மாற்று. எனவே என்ன செய்யலாம்? சாப்பிட. அந்த அடிப்படையில் தான் ஜெலட்டினையும் நாம் என்ன செய்யலாம்? எடுத்து பார்க்கலாம். எனவே தடுக்கப்பட்ட உணவுகள் இருக்கல்லவா, இதை எடுத்து என்ன செய்கின்றார்கள்? கெமிக்கலை போட்டு வேறு பெயர்கள் என்ன செய்கிறார்கள்? அது வேறு பெயர்களாக மாறிவிட்டது, வேறு வடிவத்துக்கு மாறிவிட்டது என்று சொன்னால் அது ஹலால். அந்த அடிப்படையில் தான் ஜெலட்டின் ஹலால் என்று சொல்லுகின்றார்கள். எனவே எதிலிருந்து செய்யப்பட்டாலும் பரவாயில்லை. என்னவாக இருக்க வேண்டும்? அது வடிவம் மாறிவிட வேண்டும், உருவம் மாறிவிட வேண்டும். எவ்வாறு மாறுகிறது? அதனை மாற்றி அமைக்கின்றார்கள். இதன் மூலமாக கெமிக்கலை போட்டு அதனை மாற்றுகின்றார்கள். எனவே இந்த சந்தேகம் நமக்கு இதுக்கு பின்னால் என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. ரைட். இதுதான் இந்த நாய் சம்பந்தமான விஷயங்கள். அதே போன்றுதான் பன்றியும். பன்றியுடைய அந்த எச்சிலும் என்ன? நஜீஸ் தான். எனவே நாய்க்கு நாம் எவ்வாறு அந்த 7 முறை கழுகின்றோமோ அதே போன்று பன்றிக்கும் என்ன செய்ய வேண்டும்? நாம் கழுக வேண்டும். நாயை கூட என்ன செய்வார்கள்? அதிகமானவர்கள் வளர்ப்பார்கள். என்ன நாம் சொன்ன அந்த 3 காரணங்களுக்காக. ஆனால் பன்றியை யாரும் என்ன செய்ய மாட்டார்கள்? முஸ்லீம்களை பொறுத்தவரை வளர்க்கவே மாட்டார்கள். எனவே இந்த நஜீஸ்களில் 2வது வகையை நாம் 3 வகையாக பிரித்தோம். அதாவது அடிப்படையில் அது அசுத்தம், அதை தொடுவதன் மூலமாக எம்மிலும் அசுத்தம் ஏற்படும் என்பதை நாம் பார்த்தோம். அதில் 1வது வகை என்ன? மிக கடுமையான நஜீஸ். மிக கடுமையான நஜீஸ். அதுக்கு உதாரணம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். மிக கடுமையான நஜீஸுக்கு உதாரணம் என்ன சொல்லுங்க. ரைட், மாஷா அல்லாஹ். மிக கடுமையான என்ன நஜீஸ், அதை அந்த அழுக்கை அந்த நஜீஸை எவ்வாறு நாம் போக்குவது என்பதை நாம் பார்த்தோம். அப்படிதானே? இப்பொழுது நாம் வருவோம் 2வது பங்கு. 2வது பங்கு என்ன என்று கேட்டால் முத்தவஸ்ஸிதா, நடுத்தரமான நஜீஸ். நடுத்தரமான நஜீஸ் அப்படின்னா என்ன? நாய் பன்றியுடைய அழுக்குப்பட்டால் 7 தடவை கழுக வேண்டும், மண் போட்டு கழுக வேண்டும் என்ற சட்டம் இதற்கு கிடையாது. இதற்கு கிடையாது. அது என்ன என்று கேட்டால், உதாரணம் நாம சொல்வதாக இருந்தால் மலஜலத்தை நாம எடுத்துக்கொள்ளலாம். மலம், ஜலம், இந்த 2ஐயும் நாம் என்ன செய்யலாம்? உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு அரபியில சொல்வதாக இருந்தால் அல் பவுலு வல் காயித், அல் பவுலு வல் காயித் என்று சொல்லுவார்கள், மலஜலம். இதற்கு உதாரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலிருந்து சுத்தம் செய்திருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிவாசலுக்கு சென்றால் அவர்களுக்காக நானும் ஒரு சிறுவனும் தண்ணீர் நிரம்பிய தோல் பாத்திரத்தையும் ஒரு கைத்தடியையும் எடுத்துக்கொண்டு செல்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் மூலம் சுத்தம் செய்து கொள்வார்கள். அந்த தண்ணீர் மூலம் சுத்தம் செய்து கொள்வார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. 152 ஹதீஸ் இலக்கம் 152. இன்னும் ஒருக்க சொல்கின்றேன். அதாவது மலஜலத்திலிருந்து நாம் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அது நாய் பன்றிக்கு சுத்தம் செய்வது போன்று அல்ல, அதை விட குறைவு. அதுக்கு ஆதாரம் என்ன? அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிவாசலுக்கு சென்றால் அவர்களுக்காக வேண்டி நானும் ஒரு சிறுவனும் தண்ணீர் நிரம்பிய தோல் பாத்திரத்தையும் ஒரு கைத்தடியையும் எடுத்துக்கொண்டு செல்வோம். அதன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தம் செய்து கொள்வார்கள் என்ற செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி, ஹதீஸ் இலக்கம் 156. அந்த ஹதீஸிலே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிவாசலுக்கு சென்றால் அவர்கள் 3 கற்களை எடுத்துக்கொண்டு வரும்படி கட்டளையிடுவார்கள். அப்பொழுது அவர்களிடத்தில் என்ன? 2 கற்களும்
ஒரு விட்டையும் எடுத்து கொண்டு வரப்பட்டது. ஒரு விட்டை என்று சொன்னால் மிருகங்கள் கழித்த மலம். மிருகங்கள் கழித்த மலம் காஞ்சிருக்கும் அல்லவா? ஆடு, மாடு, ஒட்டகங்கள், அது இல்லாமல் இன்னும் சில மிருகங்கள். அந்த விட்டை, அதையும் 2 கற்களையும் அவர் என்ன செய்தார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கற்களை எடுத்துக்கொண்டார்கள். அந்த விட்டையை, அந்த மலத்தை என்ன செய்தார்கள்? வீசி விட்டார்கள். வீசி விட்டு சொன்னார்கள், இது அசுத்தமானது, அழுக்கானது, நஜீஸானது என்று சொன்னார்கள். எது? அந்த விட்டை. மிருகங்களுடைய கழிவுக்கு என்ன விட்டை என்று சொல்லப்படும், காய்ந்திருந்தால். எனவே நாம் மலஜலம் கழிக்க சென்றால் சுத்தம் செய்வது கட்டாய கடமை. அந்த அடிப்படையில் அந்த சுத்தத்தை 2 விதங்களில் செய்யலாம். ஒன்று, தண்ணீர் மூலமாகவும் சுத்தம் செய்து கொள்ளலாம், அல்லது கற்கள் மூலமாகவும் என்ன சுத்தம் செய்து கொள்ளலாம். 2 மூலமாகவும் என்ன செய்யலாம்? சுத்தம் செய்து கொள்ளலாம். 2 மூலமாகவும் சுத்தம் செய்து கொள்ளலாம். தண்ணீரால் மட்டும் சுத்தம் செய்து கொள்ளவும் முடியும், கற்களால் மாத்திரம் சுத்தம் செய்து கொள்ளவும் முடியும், 2ஐயும் சேர்த்து சுத்தம் செய்து கொள்ளவும் முடியும். கல்லால் சுத்தம் செய்துவிட்டு தண்ணீரால் சுத்தம் செய்யவும் முடியும். எனவே இந்த ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம், இந்த நஜீஸை பொறுத்தவரையில், எது? மலஜலத்தை பொறுத்தவரையில் நடுத்தரமான என்ன அசுத்தம், நஜீஸ். அதனால்தான் நாம் அதுக்கு 7 தடவை என்ன செய்யறதில்ல, யாரும் சுத்தம் செய்வது கிடையாது, மண்ணால் சுத்தம் செய்வது கிடையாது. எனவே இது நடுத்தரமான நஜீஸுக்கு உதாரணம், நடுத்தரமான நஜீஸுக்கு உதாரணம். எனவே நடுத்தரமான நஜீஸுக்கு உதாரணம் கூறுக. அந்த நஜீஸிலிருந்து எவ்வாறு சுத்தம் செய்வது என்பதை ஹதீஸின் அடிப்படையில் கூறுக என்றால், நீங்கள் என்ன செய்யணும்? மலம், ஜலம் என்று கூறிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புகாரியில் பதிவான 2 ஹதீஸ்கள் ஏதாவது ஒன்றை சொன்னால் போதும். இது தெளிவாக விளங்கிட்டா இந்த 2வது விஷயம்? ரைட். அடுத்த 3வதுக்கு நாம் போவோம். 3வது விஷயம், மாஷா அல்லாஹ். ரைட். 3வது விஷயம் என்ன? சாதாரணமான நஜீஸ், இலகுவான நஜீஸ். அது நிறைய கிடையாது. அது சொல்லுவதாக இருந்தால் என்ன, ஒன்றே ஒன்று தான் இருக்கிறது. எப்படி? இலகுவானது, சாதாரணமான நஜீஸ். அது அல் முஹஃபஃபா. என்னது? அல் முஹஃபஃபா என்று சொல்லக்கூடிய இலகுவான நஜீஸ், சாதாரண நஜீஸ். அது என்ன என்று கேட்டால், 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளை, ஆண் பிள்ளையின் சிறுநீர், ஆண் பிள்ளையின் மூத்திரம், ஆண் பிள்ளையின் சிறுநீர், அது ஒரு நிபந்தனை. அவர் எந்த உணவும் சாப்பிடாமல் தாய்ப்பால் மாத்திரம் குடிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். என்ன? அதாவது சிறு பையன், ஆண் பிள்ளையுடைய சிறுநீர், ஆண் பிள்ளையுடைய சிறுநீர் எப்படி இருக்க வேண்டும்? 2 வயதுக்குட்பட்டவராக இருக்க வேண்டும். ஒன்று. 2வது நிபந்தனை, அவர் தாய்ப்பாலை தவிர வேறு ஃபுட்ஸ் ஒன்றும் சாப்பிடக்கூடாது. அந்த பிள்ளையுடைய மூத்திரம் நம்மட மேனியில பட்டால், நமது ஆடைகளில் பட்டால் எவ்வாறு அதனை நாம் சுத்தம் செய்து கொள்வது? ஏற்கனவே சொன்னோம் 7 தடவை, அவ்வாறா? அல்லது 2வது தடவை சொன்னோம் பெரிய தண்ணி எல்லாம் கொண்டு போய் கழுகோணும் என்று, அவ்வாறா என்று கேட்டால் அந்த 2ம் கிடையாது. என்ன செய்ய வேண்டும்? பட்ட இடத்தில் நாம் தண்ணீரை தெளித்து கொண்டால் போதும். இதுதான் இலகுவான சாதாரணமான நஜீஸுக்கு உதாரணம். எப்படி? 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளை, பெண் பிள்ளை கிடையாது, ஆண் பிள்ளை. 2வது நிபந்தனை என்ன? தாய்ப்பாலை தவிர வேறு எந்த ஃபுட்ஸும் சாப்பிடக்கூடாது. அப்படிப்பட்ட பிள்ளை மேனியில, ஆடைகள்ல சிறுநீர் கழித்தால் அந்த சிறுநீருக்கு என்னன்னு சொல்லப்படும்? இலகுவானது, சாதாரணமானது என்று சொல்லப்படும். அதை எவ்வாறு சுத்தம் செய்வது என்று கேட்டால், தண்ணியை கொண்டு வந்து கழுக வேண்டுமா? இல்லை. 7 தடவை கழுக வேண்டுமா? இல்லை. என்ன செய்ய வேண்டும்? தண்ணீரை அந்த இடத்தில் தெளித்து விட வேண்டும். அவ்வாறு தெளித்தால் அது சுத்தமாகிவிடும்.
அதற்கு ஆதாரம் ஏதாவது இருக்கிறதா என்று நீங்கள் கேட்கலாம். ஆம், அதற்கு ஆதாரம் இருக்கிறது. புகாரியில் பதிவாகியுள்ள ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் உம்மு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களும் அறிவிக்கக்கூடிய செய்தி. ஹதீஸ் இலக்கம் 222. ஹதீஸ் இலக்கம் 222. அந்த ஹதீஸிலே என்ன சொல்லுகின்றார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு ஆண் குழந்தை கொண்டு வரப்பட்டது. அந்த ஆண் குழந்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மடியில் எடுத்து வைத்தார்கள். மடியில் எடுத்து வச்ச உடனே அந்த பையன் என்ன செய்து விட்டான்? நபி அவர்களின் மடியில சிறுநீரை கழித்து விட்டார். சிறுநீரை கழித்து விட்டார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் தண்ணி கொண்டு வரும்படி கூறி அந்த தண்ணீரை பட்ட இடத்தில் அப்படியே தெளிச்சு விட்டார்கள். கழுகவில்லை. அப்படியே வருகிறது. என்ன தெளிச்சு விட்டாங்கன்னு எங்க இருக்கணும் நீங்க சில ஆட்கள் உங்கள்கிட்ட கேட்கலாம். பின்னால உறுதிப்படுத்துவதற்காக போடப்படுகிறது என்ன? வலம் யக்ஸில்ஹு, நபி அவர்கள் அதனை கழுகவில்லை என்று என்ன ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கொண்டு வரப்பட்ட பிள்ளை யாரு? 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தை எப்படிப்பட்டது? தாய்ப்பாலை மாத்திரம் குடிக்கக்கூடியது. அந்த குழந்தை என்ன செய்தது? நபி அவர்களுடைய அந்த மடியில சிறுநீரை கழிச்சது. இப்ப என்ன செய்தார்கள்? நபி அவர்கள் தண்ணீரை கொண்டு வரும்படி சொல்லி கழுகவில்லையாம். என்ன செய்தார்கள்? தண்ணீரை தெளித்தார்கள் அந்த இடத்தை என்று ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் என்ன 3வது நஜிஸுக்கு உதாரணம் முஹஃபஃபா, அது மிக சாதாரணமானது, இலகுவானது. அதுக்கு உதாரணம் என்ன? 2 வயதுக்குட்பட்ட தாய்ப்பாலை தவிர வேறு ஒன்றும் சாப்பிடாத ஆண் குழந்தையின் சிறுநீர். அப்ப சிலர் கேட்கலாம், இது நியாயம் இல்லை, சின்ன பெண் குழந்தையும் அதே மாதிரி தானே, சின்ன பெண் குழந்தையும் அதே சட்டத்தை போட்டு நாம எடுத்துக்கொள்ளலாம் தானே, ஏன் சின்ன பெண் குழந்தையை மாத்திரம் அதிலிருந்து தள்ளப்படுகிறது, விதிவிலக்கு சொல்லப்படுகிறது என்று நாம் கேட்கலாம். அந்த கேள்வி கேட்டால் கேள்வி நியாயமாகப்பட்டாலும் நாம அதை கேள்வியாக எடுக்க முடியாது. காரணம் என்ன? இதை சொன்னது நானோ எனக்கு மூத்த அறிஞர்களோ கிடையாது. இதனை சொன்னது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒன்றை சொன்னால் அது மார்க்கமாகிவிடும். அதனை நமக்கு நமக்கு சிந்தனைக்கு பட்டாலும் படாவிட்டாலும் அல்லாஹ் ரசூல் சொன்னதை அவ்வாறாக ஏற்றுக்கொள்வதே என்னதான்? இபாதத்து, வணக்கம். அந்த அடிப்படையில் நாம் என்ன செய்வோம்? அதனை ஏற்றுக்கொள்வோம். சரி, இப்படி இவ்வாறு கேள்வி கேட்டால் நாம் இந்த பதில்களை சொல்லலாம். இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதில் சொல்லாமல் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்யக்கூடாது? அதுக்கு வேற இன்ன காரணம் தான் அன்ன காரணம் தான் என்று சொல்லக்கூடாது. சொன்னால் பிழையாக இருந்தால் குற்றவாளி. 2வது, வரக்கூடிய ஏனைய கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய பிரச்சனையும் வரும். அதனால தான் சிலாக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு கேள்வி ஒன்று கேட்பாங்க. எல்லாரும் கேட்கக்கூடிய நிறைய கிளாஸில் கேட்குறது தான் இது. என்ன கேட்பாங்க? அதாவது தொழுகரிக்கல்லவா 5 வக்து தொழுகை, அதில் ஏன் 2 வக்து தொழுகையை சத்தம் இல்லாமல் நாம் தொழுகிறோம், மற்ற 3 வக்தில் என்ன செய்கின்றோம்? சத்தமிட்டு நாம் தொழுகின்றோம் என்று கேட்டால், அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ எந்த பதிலையும் சொல்லவில்லை. சட்டத்தை சொன்னார்கள், விளக்கம் சொல்லவில்லை. அப்போ சில ஆட்கள் என்ன செய்வாங்க? விளக்கமாக ஒன்றை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவார்கள்? அது அந்த காலத்தில் யுத்தம் இருந்துச்சு, அதனால் பகல் காலத்தில் சத்தம் போட்டு ஓதினா அங்கே என்ன செஞ்சிருவாங்க? எதிரிகள் நம்மளை தாக்கிடுவாங்க, பிடிச்சிருவாங்க. அதனால் பகல் காலத்தில் அப்படி தொழுதாங்க, இரவையில் என்ன செய்தார்கள்? சப்தமிட்டு தொழுதார்கள் என்று ஒரு காரணத்தை சொல்லுவார்கள். சிலாக்கள் அது நியாயம் தானே, நல்ல காரணம் தானே என்று ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அது சரியான காரணம் கிடையாது, அது பிழையான காரணம். எவ்வாறு பிழை என்று சொன்னால், இரவையில் தொழுகக்கூடிய தொழுகைகள், மக்ரிப் தொழுகை இருக்கிறது, இஷா தொழுகை இருக்கிறது. இந்த தொழுகையில்
2 ரகாத்துகளில் மாத்திரம்தான் சத்தம் போட்டு ஓதுகின்றோம். ஏனைய 2லும், அதாவது மக்ரிபியாக இருந்தால் 1, இஷாவாக இருந்தால் எஞ்சி இருக்கக்கூடிய 2 தொழுகைகளிலும் 2 ரகாத்துகளிலும் சப்தம் இல்லாமல் தான் நாம் தொழுகின்றோம். எனவே இந்த சொல்லப்பட்ட காரணம் சரியா பிழையா சொல்லுங்க. அதாவது எதிரிகள் பகலையில கண்டுபிடித்து விடுவார்கள், அதனால் தான் என்ன அந்த பகல் தொழுகையை நாம் என்ன செய்தோம், அதாவது சப்தமின்றி தொழுதோம் என்று சொல்லக்கூடிய காரணம் சரியா என்று கேட்டால் மாஷா அல்லாஹ், சந்தேகம் இல்லாம என்னது பிழை, சந்தேகம் இல்லாம பிழை. ஏன் அப்படி என்றால் இரவையில 2 ரகாத்து இந்த சப்தம் இல்லாம தொழுகிறார்களே, அதற்கு என்ன காரணம் என்று கேட்க வேண்டி வரும். ஏன் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு? அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் விளக்கம் சொல்லாத ஒன்றுக்கு நாம விளக்கம் சொல்ல போனால், எனவே என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் ரசூல் சொல்லி இல்லாததை நாம விளக்கமாக சொல்ல போகக்கூடாது. அதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வந்தார். வந்து கேட்டா ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். என்ன கேள்வி கேட்டான்னு சொன்னா, பெண்கள் மாதவிடாய் காலத்தில் தொழுகையை கலா செய்ய மாட்டார்கள், நோன்பை கலா செய்ய வேண்டும், அது என்ன காரணம் என்று கேட்டார்கள். பெண்கள் மாதவிடாய் காலத்தில் விடுபட்ட தொழுகையை கலா செய்ய தேவையில்லை, ஆனால் நோன்பாக இருந்தால் பிறகு அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும். அதென்ன தொழுகையை கலா செய்யக்கூடாது, நோன்பை கலா செய்ய வேண்டும் என்ற கேள்வியை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் அந்த பெண்மணி கேட்டார்கள். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, நீங்க ஹரூரியா என்ற இடத்தை சேர்ந்த பெண்ணா என்று கேட்டார்கள். காரணம், அந்த இடத்துல ஹவாரிஜிகள் இருந்தார்கள். அவர்கள் என்ன குறுக்கு மறுக்காக கேள்விகளும் கேட்பார்கள். அதனால் அந்த பெண்ணை பார்த்து, நீங்கள் ஹரூரியா என்ற இடத்தை சேர்ந்த பெண்ணா என்று கேட்டுவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்ன பதிலை பாருங்கள். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் இவ்வாறு தான் எங்களுக்கு நடந்தது. அப்பொழுது நபி அவர்கள் எங்களுக்கு நோன்பை கலா செய்யும்படி கட்டளையிட்டார்கள், தொழுகையை கலா செய்யும்படி கட்டளையிடவில்லை என்ற பதிலை முழுமையாக சொல்லிவிட்டார்கள். காரணம் என்னென்று கேட்டதுக்கு என்ன செய்யவில்லை, காரணம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லவில்லை. என்ன சொல்லுகின்றார்கள், நபி அவர்களுடைய காலத்தில் இவ்வாறு தான் நடந்து, நபி அவர்கள் இவ்வாறு தான் கட்டளையிட்டார்கள் என்று சொல்லி முடித்து கொண்டார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. 321 ஹதீஸ் இலக்கம். எனவே நாம சரியான கருத்தை சொல்வதாக இருந்தால் என்ன சொல்லலாம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒன்றை சொல்லுகின்ற பொழுது அதற்கு காரணம் சொல்லப்பட்டிருந்தால் காரணத்தை சொல்லலாம், அல்லது காரணம் சொல்லப்படாவிட்டால் நாம தெரியாண்டுட்டு போறது தான் என்ன மிகவும் சிறந்தது, எந்த குற்றமும் கிடையாது. எனவே நாம பார்த்தோம், நஜீஸ்களுடைய 2வது வகை 3 பங்குகளாக பிரிகிறது. மிகவும் கடுமையானது, 2வது நடுத்தரமானது, 3வது மிக இலகுவானது அல்லது சாதாரணமானது என்று 3 வகையாக பிரித்து, அந்த 3க்கும் என்ன உதாரணங்கள் என்பதை நாம் பார்த்துவிட்டு, அந்த 3 நஜீஸ்களிலிருந்தும் நாம் எவ்வாறு சுத்தம் செய்வது என்ற செய்தியையும் நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். எனவே பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரையில், இஸ்லாத்திலே ஒரு மனிதன் அவனுடைய உடை, உடல், இடம் இவைகள் என்ன செய்ய வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும். இவைகள் சுத்தமாக இருக்க வேண்டும். இதை இஸ்லாம் விரும்புகிறது. உடை சுத்தத்துக்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகின்றான், வஸியாபக ஃபதஹிர், சூரத்துல் முத்தஸிர் 4வது வசனம். இந்த வசனத்திலே அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகின்றான், உன்னுடைய ஆடையை தூய்மையாக வைத்துக்கொள் என்று, சுத்தமாக வைத்துக்கொள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான். எனவே என்ன செய்ய வேண்டும், உடை சுத்தமாக இருக்க வேண்டும். 2வது, எங்களுடைய உடல் சுத்தமாக இருக்க வேண்டும், உடலும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் மாஇதா 6வது வசனம் சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா குன்தும் இலஸ் ஸலாத்தி ஃபக்ஸிலு wujuhakum, தொழுகைக்கு நீங்கள் தயாரானால் உங்களுடைய முகத்தை நீங்கள் என்ன கழுவிக் கொள்ளுங்கள் என்று
சொல்லி தொடர்ந்து வருகிறது என்ன, குளிப்பு கடமையால் குளித்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் அந்த வசனத்தில் தொடராக சொல்லுகின்றான். எனவே உடம்பும் சுத்தமாக இருக்க வேண்டும். உடை எங்களுடைய உடுப்பு, இரண்டாவது என்ன எங்களுடைய உடம்பு, எங்களுடைய மேனி, மூன்றாவது எங்களது இடமும் சுத்தமாக இருக்க வேண்டும். ஏதோ சும்மா என்ன குலோன் அடித்து வாசத்தை போட்டால் மட்டும் அது சுத்தம் என்பதல்ல, உண்மையிலே சுத்தமாக இருக்க வேண்டும். அதற்கு ஆதாரம் என்னவென்று கேட்டால் சூரத்துல் பக்ரா 125வது வசனம். சூரத்துல் பக்ரா 125வது வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், وَعَهِدْنَا إِلَى إِبْرَاهِيمَ وَإِسْمَاعِيلَ أَنْ طَهِّرَا بَيْتِيَ لِلطَّائِفِينَ وَالْعَاكِفِينَ وَالرُّكَّعِ السُّجُودِ. இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் நாம் ஒரு ஒப்பந்தம், உடன்படிக்கை செய்தோம். என்ன ஒப்பந்தம்? அன் தஹிரா பைத்திய லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வர்ருக்கஇ ஸுஜூத். தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கும் பள்ளியிலே இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்கும் ருக்கு சுஜூத் செய்யக்கூடியவர்களுக்கும் எமது வீட்டை நீங்கள் இருவரும் சுத்தம் செய்ய வேண்டும் என்று நாம் அவர்களுக்கு ஒப்பந்தம் செய்தோம் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த சூரத் அல் பக்ரா 125வது வசனத்திலே சொல்லுகின்றான். அந்த அடிப்படையில் நாம் மேலே கூறப்பட்ட அனைத்து அழுக்குகள், அசுத்தங்களிலிருந்தும் எங்களுடைய உடை, எங்களுடைய உடம்பு, எங்களுடைய இடம், இவைகள் அனைத்தும் என்னவாக இருக்க வேண்டும்? சுத்தமாக இருக்க வேண்டும். அனைத்தும் சுத்தமாக இருக்க வேண்டும். எனவே நாம் அடிப்படையில் அசுத்தம், அதை தொடுவதன் மூலம் நம்மில் அசுத்தம் ஏற்படுமா என்ற அந்த இரண்டாவது வகையை 3 பங்காக பிரித்து அவைகளை நாம் பார்த்து முடித்தோம். இப்பொழுது எஞ்சி இருக்கக்கூடிய பங்கு என்னன்னு டக்குன்னு சொல்லுங்க பாப். அவசரமா இப்போ ஒன்று படிக்கணும். என்னது? எஞ்சி இருக்கக்கூடிய பங்கு 2 பங்காக ஆரம்பத்தில் நாம் என்ன செஞ்சோம்? பிரித்து அதில் இரண்டாவது பங்கு 3 வகைன்னு சொல்லி அதை நாம் பார்த்து முடித்தோம். அதில் அந்த ஏற்கனவே சொன்ன 2ல் 1 மிச்சமாக இருக்கிறது. என்னது? ஹுக்மியா என்று சொல்லக்கூடியது. மாஷா அல்லாஹ், ஹுக்மியா என்று சொல்லக்கூடிய அந்த நஜீஸ். அது எப்படி என்று சொன்னால் அடிப்படையில் அது நஜீஸ் தான். ஆனால் அதை தொடுவதன் மூலமாக எம்மில் அழுக்கு ஏற்படுமா என்று கேட்டால் உங்களுக்கான கேள்வி முதலாவது, நாய் இருக்கிறது அல்லது மதுபானம் இருக்கிறது, நாயோ மதுபானமோ பன்றியோ ஏதோ, அதனுடைய மேனியை ஒருவர் தொட்டார், நாயுடைய மேலை ஒருவர் தொட்டார். இப்ப அசுத்தமா இல்லையா? அசுத்தம் என்றால் ஓம் என்று பதில் சொல்ல வேண்டும், சுத்தம் என்று சொன்னால் இல்லை என்று பதில் சொல்ல வேண்டும். என்ன, நாயை ஒருவர் என்ன செய்யறாரு? அப்படி மேலால தொட்டாரு. இது என்ன? நாய் அடிப்படையில் என்னதான் அசுத்தம். அதன் மேனியை நாம தொட்டதன் மூலமாக எம்பல நஜீஸ் பட்டுட்டா? இல்ல, எங்கள்ல நஜீஸ் படல. சாராயம் இருக்கிறது, மதுபானம் இருக்கிறது. ஒருவர் கையில என்ன அப்படி எடுத்து இப்படி பார்த்தாரு, கையை போட்டு எடுத்து பார்த்தாரு. இப்ப அவருடைய கையில நஜீஸ் பட்டு விட்டதா என்று கேட்டால் இல்லை. அதனால தான் நாம் ஒரு விதிக்கு வர வேண்டும். தடுக்கப்பட்ட ஹராம் எல்லாம் அசுத்தமா? ஹராம் எல்லாம் அசுத்தமா? நஜீசா? ஹராமாக்கப்பட்டது எல்லாமே நஜீசா? என்ன சொல்லுங்க பாப்போம். ஹராமாக்கப்பட்டது எல்லாம் நஜீசா? மாஷா அல்லாஹ், இல்லை. உதாரணத்துக்கு நாம சொல்லுவோம், என்ன, நஞ்சு இருக்கிறது. என்னது? நஞ்சு. இந்த நஞ்சு வந்து ஹராமா ஹலாலா என்று கேட்டால் ஹராம். அப்படித்தானே? நஞ்சு வந்து ஹலாலா ஹராமான்னு கேட்டால் அது ஹராம். ஆனால் அதை நாம கையில் எடுத்து இப்படி பார்த்தோம், இப்ப அதை நாம தொட்டோம், அது நஜீஸா என்று கேட்டால் அது நஜீஸ் கிடையாது.
அது நஜீஸ் கிடையாது. எனவே தடுக்கப்பட்டது எல்லாம் ஹராம் எல்லாம் நஜீஸ் என்ற முடிவுக்கு நாம் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. தடுக்கப்பட்டதில் நஜீஸும் இருக்கிறது, நஜீஸ் அல்லாதும் இருக்கிறது. எனவே அதில் சில நஜீஸ்கள் இருக்கிறது, நாம தொட்டால் என்ன செய்யாது, நம்மள நஜீஸ் எங்கள் மீது எங்களில் நஜீஸ் ஏற்படாது. அதில் ஒன்று தான் நாம் நாயை தொட்டோம் அல்லது பன்றியை தான் தொட்டம் என்று வச்சுக்கோமே, தொட்டோம் அல்லது சாராயத்தை எடுத்து கையில் ஊற்றி பார்த்தோம், அப்போம் என்ன எங்கள் மீது நஜீஸ் ஏற்பட மாட்டாது, எங்கள் மீது நஜீஸ் ஏற்பட மாட்டாது. அதே நேரத்தில் சிறுநீர் இருக்கிறது, சின்ன புள்ளட சிறுநீர் என்ன செஞ்சாரு, பம்பஸ் போட்டில் ஒரு இடத்துல கொட்ட போது கையை பிடிச்சிங்க, கையை பிடிச்சிங்க. இப்போ கையில் நஜீஸா இல்லையா, கையில் நஜீஸ், கையில் நஜீஸ் அப்படித்தானே. அப்போ எனவே நாயாக இருந்தாலும் அல்லது என்னது பன்றியாக இருந்தாலும் இவைகள் அடிப்படையில் நஜீஸ் தான். அவைகளை தொடுவதன் மூலமாக எமக்கு என்ன செய்யாது, எம்மில் நஜீஸ் ஏற்படாது, தொடுவதன் மூலமாக எம்மில் நஜீஸ் ஏற்படாது. எனவே இந்த நஜீஸ்களுடைய அழுக்குகளுடைய அசுத்தங்களுடைய வகைகளில் சிலதை சொல்லி அதில் எது நல்லது என்றதை நாம் பார்ப்போம். எனவே இந்த நஜீஸ்களுடைய வகைகளில் ஒன்றுதான் என்னது, தாமாக செத்தது, தாமாக செத்தது. இது நாங்கள் எங்கே படித்தோம்னு சொல்லுங்க பார்ப்போம். தாமாக செத்தது எந்த பாடத்தில் படித்தோம்? தாமாக செத்தது பற்றி ஒரு பாடத்தில் நாம் படித்தோம், இதற்கு முந்தின சில பாடங்களில். அது எந்த தலைப்பில் என்று கேட்டால், மாஷா அல்லாஹ், ஜஸாக்குன்னல்லாஹ் ஹைரன், மாஷா அல்லாஹ், ஞாபகம் இருக்கிற என்ன, உணவு வகைகள், ஃபுட்ஸ் ஐட்டங்களை நாம் என்ன செஞ்சோம், அதை பார்த்தோம் அந்த தலைப்பில். இப்போ தாமாக செத்தது ஹராம் தான், அது நஜீஸ் தான். இப்போ தாமாக செத்த ஒரு மாடு இருக்கிறது, அந்த மாட்டை போய் ஒருவர் கையால் தடவினார். இப்போ இவரில் நஜீஸ் பட்டு விட்டதா? உங்களுக்கான கேள்வி. இவரில் இப்போ நஜீஸ் பட்டுட்டா, செத்த மாடு ஒன்று இருக்கிறது, மாஷா அல்லாஹ். எனவே பாடம் விளங்கிட்டு அர்த்தம். என்ன நஜீஸ் என்ன கிடையாது, ஆமாம், ரைட். அதே நேரத்தில் ஒரு மாடு ஒன்று இருக்கிறது, இப்போ இவர் கறிக்கு தேடி பார்த்தாரு, கறிக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு மாட்டை அறுக்கவும் மேலா, என்ன செஞ்சாரு, அங்கலிங்களை பார்த்தாரு, ஒருத்தரும் பார்க்கல, அல்லாஹ் பார்க்கண்டத்தை மறந்தாரு, டக்குன்னு கத்தியால் ஒரு துண்டை வெட்டி எடுத்தார். கத்தியால் பின்னுக்கால ஒரு துண்டை அப்படியே வெட்டி எடுத்து, நல்ல சத துண்டு ஒன்று வெட்டி எடுத்தார். இப்போ இதில் சட்டம் என்ன, இது ஹராமா ஹலாலா? இது ஹராமா ஹலாலா? மாஷா அல்லாஹ். முதலாவது களவெடுத்ததே ஹராம், முதலாவது களவெடுத்ததே ஹராம். இரண்டாவது என்ன, அப்படி உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு பிராணியில ஒரு துண்டை வெட்டி எடுத்தா அது என்ன, அது சாப்பிட முடியாது, அது ஹராம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு வாக்கித் அல்-லைசி என்று சொல்லக்கூடிய சஹாபி அறிவிக்கின்றார்கள், மா குதிஅ மினல் பஹீமதி வஹிய ஹய்யத்துன் ஃபஹுவ மைத்தத்துன். உயிருடன் இருக்கக்கூடிய பிராணியிலிருந்து வெட்டி எடுக்கக்கூடிய பகுதி இருக்கல்லவா, அது செத்த பிராணியை போன்றதே, செத்த பிராணியை போன்றதே. தாமாக செத்ததை எவ்வாறு சாப்பிடுவது கூடாதோ அதே போன்று அதனையும் சாப்பிடுவது என்ன கூடாது. அந்த துண்டை பிடிச்சாரு, எடுத்தாரு, அது நஜீஸ் கிடையாது, ஆனாலும் என்ன சாப்பிடுவது ஹராம். இதிலிருந்து தாமாக செத்தது என்ற அந்த பகுதியிலிருந்து விதிவிலக்கு ஆகக்கூடிய அம்சங்களை நாம் பார்ப்போம். தாமாக செத்தது சாப்பிடக்கூடாது தானே, அதே நேரத்தில் அது நஜீஸ் அடிப்படையில், தொடுவதன் மூலமாக நாம் நஜீஸ் ஆக மாட்டோம், அதுதான் முக்கியமான பாயிண்ட். அடுத்தது தாமாக செத்ததை சாப்பிடக்கூடிய அம்சங்கள் எது இருக்கிறது என்று கேட்டால், அதில் ஒன்று மீன், தாமாக செத்தது நாம் சாப்பிடலாம். அடுத்து வெட்டுக்கிளி இருக்கிறது, வெட்டுக்கிளி, அதையும் நாம் தாமாக என்ன செய்யலாம், அது செத்திருந்தாலும் சாப்பிடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உஹில்ல லனா மைத்ததானி வதமானி, எங்களுக்கு இரண்டு தாமாக செத்த இரண்டு பிராணிகளும் இரண்டு இரத்தங்களும் சாப்பிடுவதற்கு எங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளது, எங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது
என்று சொல்லிவிட்டு அம்மல் மைத்தத்தான் தாமாக செத்த இரண்டு பிராணிகளும் என்னென்று சொன்னால் அஸ்ஸமகு வல் ஜராத், மீனும் வெட்டுக்கிளியும். ஜராதனா வெட்டுக்கிளி. இரண்டு இரத்தங்கள் என்ன என்று சொன்னால் ஈரலும் நுரையீரலும். ஈரலும் நுரையீரலும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மத் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸிலே சஹாபி என்ன சொல்லுகிறார்? உஹில்லத் லனா, எங்களுக்கு உஹில்ல லனா, எங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அப்ப ஹலாலாக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும். ஹலாலாக்கப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? நபி அவர்கள் அதனை ஹலால் என்று சொல்லி இருக்கின்றார்கள் என்று அர்த்தம். அந்த அடிப்படையில் தாமாக செத்த இரண்டு பிராணிகளை சாப்பிடலாம் என்று உங்களிடத்தில் கேள்வி கேட்டு அந்த பிராணிகள் என்ன என்று கேட்டால், ஒன்று என்ன? மீன், இரண்டாவது வெட்டுக்கிளி. அதே போன்று இரத்தங்கள் சாப்பிடுவது கூடாது, இரத்த கட்டிகளை சாப்பிடுவது கூடாது. இரண்டு இரத்தங்களை என்ன சாப்பிடலாம். அந்த இரண்டும் என்ன என்று கேட்டால் என்ன? ஈரல், நுரையீரல். அந்த இரண்டையும் என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். இப்ப சொல்ல போறது அந்த விதிவிலக்குல அசுத்தங்களிலிருந்து விதிவிலக்கானது சுத்தம் என்ற சட்டத்துக்கு வரக்கூடியதுல ஒன்று சொன்னோம். மீன், வெட்டுக்கிளி, இரத்தங்கள்ல ஈரல், நுரையீரல் சொன்னோம். இரண்டாவது ஒன்று சொல்ல போகின்றோம். இது உங்களுக்கு புதிதாகவும் இருக்கலாம் அல்லது தெரிந்திருக்கலாம். என்ன என்று சொன்னா அதுதான் ஓடும் இரத்தம் இல்லாத பிராணிகள். ஓடும் இரத்தம், அதை அறுத்தீங்கன்னா ரத்தம் ஒன்றும் ஓடுறதுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது. மாடு அறுத்தீங்கன்னா மாஷா அல்லாஹ் ஓடும், ஆட்டை அறுத்தீங்கன்னா ஓடும், அப்படித்தானே? இதுல என்ன? இரத்தம் எதுவுமே ஓடாது. அப்படிப்பட்டவை உதாரணத்துக்கு என்ன? எறும்பு இருக்கிறது, தேன் பூச்சி இருக்கிறது, கொசு இருக்கிறது. இவைகள் என்ன? இவைகள் ஓடும் இரத்தம் இல்லாதது. இது அறுத்தா இரத்தம் என்ன செய்யாது? ஓடாது. சும்மா நெசிக்கிட்டீங்கன்னா அப்படியே போயிடும். விளங்குதா? இவைகள் சுத்தமானவை, இவைகள் சுத்தமானவை. இவைகள் அசுத்தம் என்ற பட்டியலில் வராது. அப்ப நீங்க கேட்கலாம், சாப்பிடலாமான்னு சிலாக்களுக்கு கேள்வி அப்படி வரலாம். அன்புக்குரியவர்களே, சுத்தம் என்று சொல்வதெல்லாம் சாப்பிடுவதற்கு அனுமதியின் அர்த்தம் அல்ல. அதே சாப்பிடலாம் என்பதும் கிடையாது. அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. எப்படி? சுத்தம் என்ற காரணத்துக்காக சாப்பிடலாம் என்ற முடிவுக்கு வரக்கூடாது. அது ஏதாவது சாப்பிடக்கூடிய உணவுகளில் அது விழுந்து விட்டால், சாப்பிடக்கூடிய உணவுகளில் அது விழுந்து விட்டால் அதை எடுத்து போட்டு சாப்பாட்டை சாப்பிடலாம் என்று தான் அர்த்தம். அப்படி என்ன? அது அசுத்தம் கிடையாது என்ற அர்த்தம். அதுக்கு என்ன ஆதாரம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களுடைய பாத்திரங்களில் ஏதாவது ஒன்றில், குடிபானத்தில் அல்லது சாப்பாட்டில் என்ன விழுந்து விட்டது என்று சொன்னால், அதனை நீங்கள் முழுமையாக என்ன செய்யுங்கள்? அந்த பாத்திரத்தில் அப்படியே தாழ்த்துங்கள், உள்ளுக்கு அமுக்குங்கள். பின்பு அதனை எடுத்து எறிந்து விடுங்கள். பின்பு அதனை எடுத்து எறிந்து விடுங்கள். ஏன்? ஃபைன்ன ஃபீ அஹதி ஜனாஹைஹி ஷிஃபாஅன் வ ஃபில் ஆஹிரி தாஅன். அதில் ஒரு இறக்கையில் நோய்க்குரிய மருந்து இருக்கிறது, மற்ற இறக்கையில் நோய் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 3320, 3320. இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? கொசு இருக்கிறது, அதற்கு இரண்டு இறக்கை. ஒரு இறக்கையில் நோய் இருக்கும், இன்னொரு இறக்கையில் அந்த நோய்க்குரிய மருந்து இருக்கும். எனவே அந்த கொசு எங்களுடைய டீயில் அல்லது தண்ணீரில் அப்படி விழும் பொழுது அது என்ன செய்யாது? அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எனவே விழுந்தால் அது அந்த நோய் உள்ள அந்த இறக்கையை மாத்திரம்தான் போடும் சைடில். மற்ற இறக்கை என்ன செய்யாது? மருந்து உள்ள அந்த இறக்கையை போடாது, அந்த சிறகை போடாது.
அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நீங்க அதை ஃபுல்லாக என்ன செய்யுங்கள், அப்படியே அமுக்குங்கள். அமுக்கினால் என்ன செய்யும், அது விட்ட அந்த நோய்க்குரிய மருந்தும் அங்கு கிடைச்சிரும், அங்க என்ன செய்யும், கிடைச்சிரும். அப்ப விஷயம் முடிஞ்சு. சுப்ஹானல்லாஹ், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ காலத்துக்கு முன்னாலே இந்த செய்தியை சொல்லி இருக்கின்றார்கள். இப்ப கிட்டடியில தான் என்ன செஞ்சாங்க, இதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள். எனவே அந்த ஈயை பொறுத்தவரையில எங்களுடைய டீயில் அப்படி இப்படி விழுந்தா என்ன, அது நஜீஸ் கிடையாது. அப்படியே நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அப்படியே அமுக்குங்கன்னு சொல்லுகின்றார்கள். எனவே எங்களுடைய டீ ரொம்ப சூடாக இருந்தா அது உசுரோட இருக்குமா, இல்லை, அது கூட செத்து விடும். செத்தத்தை தான் நாம் என்ன செய்யும், உள்ளுக்கு போட்டு அமுக்குறோம்னா என்ன, சாவடிக்கிறோம். அதுக்கு பின்னால தூக்கி வீசிட்டு அந்த டீயை குடிங்கன்னு சொன்னாங்க. அந்த டீயை குடிங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால் அது என்ன, அசுத்தம் கிடையாது. என்ன காரணம், ஏன் அசுத்தம் கிடையாது என்று சொன்னோம்? அதாவது தேன் பூச்சி, அதே போன்று இந்த எறும்பு, இந்த கொசு, இதெல்லாம் அசுத்தம் இல்லை, அது சுத்தம் என்று நாம் சொன்னோம். அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னோம். கொஞ்சம் பெரிய காரணம் தான், எழுதுங்க, பரவாயில்லை. என்ன காரணமாக இருக்கலாம்? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அதாவது ஓடக்கூடிய இரத்தம் அவைகளுக்கு கிடையாது. அதுல இரத்தம் இருக்கு, அது வேறு. அது அறுத்தா என்ன செய்யாது, ஓடக்கூடிய இரத்தம், ஓடக்கூடிய அளவுக்கு இரத்தம் அதில் கிடையாது. அதனால் அது என்ன, சுத்தம் என்று நாம் சொன்னோம், சுத்தம் என்று நாம் சொன்னோம். அது உண்டு. அடுத்தது தோல் இருக்கிறது. தோல், ஆடு மாடு அல்ல எந்த மிருகமாக இருந்தாலும் அந்த மிருகத்திலிருந்து பெறக்கூடிய தோல் இருக்கல்லவா, அந்த தோலை பற்றி நபி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, இதா துபிகல் இஹாபு ஃபகத் தஹுர, தோல் பதப்படுத்தப்பட்டால், தோல் பதப்படுத்தப்பட்டால் அது சுத்தம் என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 366. 366. எனவே என்ன, தோல் இருக்கிறது, மிருகங்களின் தோல், எல்லா மிருகத்தையும் எடுங்க. இந்த மிருகத்தின் தோல் சுத்தமா இல்லையா, அது ஹலாலான மிருகமாக இருக்கலாம், ஹராமான மிருகமாக இருக்கலாம், தாமாக செத்த மிருகமாக இருக்கலாம். எந்த மிருகமாக இருந்தாலும் அதனுடைய தோல் சுத்தமா இல்லையா என்று கேட்டால், பதப்படுத்தி எடுத்தால் அது சுத்தமாகி விடுகிறது என்ற அந்த ஹதீஸை நாம் மேலே பார்த்தோம். அது அல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தாமாக செத்த ஆட்டுக்கு அருகாமையால் நடந்து போனாங்க. போகும் பொழுது சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ஹல்லா இன்தஃபஅதும் பிஜில்திஹா, இதனுடைய தோலை கொண்டு நீங்க பயனடைய கூடாதா என்று நபி அவர்கள் அந்த சஹாபாக்களிடம் கேட்டார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், அதுதான் செத்த பிராணியாச்சு, அதனுடைய தோலை எப்படி நாம எடுக்கலாம் என்று சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னமா ஹரும அக்லுஹா, அதை சாப்பிடுவதுதான் உங்களுக்கு ஹராமே தவிர அதனுடைய தோலை நீங்க என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸுக்கு மேலே சொன்ன ஹதீஸ் விளக்கமாக இருக்கிறது. அப்படி என்றால் தோல் எடுக்கலாம், எடுத்து பதப்படுத்தி எடுத்துக்கொள்ளலாம் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் அந்த செத்த பிராணி அடிப்படையில் நஜீஸ் என்று சொன்னோம். தொட்டால், அதை தொட்டால் எங்களில் நஜீஸ் ஏற்படாது என்று நான் சொன்னேன். இந்த ஹதீஸில் அதுக்கும் ஆதாரம் இருக்கிறது. ஏன், நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதன் தோலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். தோலை எடுக்கும் பொழுது தொடாமல் எடுக்கலாமா, தொட்டு தான் எடுக்க வேண்டும். அப்ப நபி அவர்கள் என்ன சொல்லியிருக்க, நஜீஸாக இருந்தா அதை தொடுவதன் மூலமாக எம்மில் நஜீஸ் ஏற்படுமாக இருந்தால் நபி அவர்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும், நல்லா என்ன செய்யுங்க, நஜீஸை தொட்டுட்டீங்க, கையை கழுவி கொள்ளுங்கள், மண் போட்டோ அல்லது சவுக்காரம் போட்டோ ஏதோ என்ன சிதிரென்ற இலையை போட்டோ கழுவி கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். எனவே நபி அவர்கள் என்ன அவ்வாறு சொல்லவில்லை. அதே போன்றுதான் இந்த ஹதீஸை வைத்து அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மிருகத்துடைய செத்தத்துக்கு பின்னால கூட கொம்பு, நகம், முடி, அந்த சிறகுகள், இறக்கைகள், இதெல்லாம் என்ன சுத்தம், எடுத்து பயன்படுத்தலாம் என்று சொல்லுகின்றார்கள். அந்த அடிப்படையில் செத்த மிருகத்தின் தோலை
பதப்படுத்தி எடுக்கலாமா இல்லையா? செத்த பிராணி, தாமாக செத்தது, அறுக்கவும் இல்லை, தாமாக செத்த பிராணியின் தோலை பதப்படுத்தி எடுக்கலாமா இல்லையா என்று கேட்டால், ஆம், சகோதரிகள் கேள்வி கேட்க முதலே மாஷா அல்லாஹ்னு பதிலை சொல்லுகின்றார்கள். ஆம், எடுக்கலாம். இப்பொழுது நாம் இதற்குரிய கருத்துக்களை பார்ப்போம். இமாம் ஷாஃபி, இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள், எல்லா பிராணிகளும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிராணிகளின் தோலும் செத்தத்துக்கு பின்னாலும் பதப்படுத்தி எடுத்துக்கொள்ளலாம், நாய் பன்றியை தவிர என்று சொல்லுகிறார்கள். நாய் பன்றியை தவிர என்று சொல்லுகின்றார்கள். யாரு? இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத் ரஹிமஹுமுல்லாஹ், அந்த இரண்டு அறிஞர்கள். அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மேலே சொன்னது பிரகாரம் எல்லா பிராணிகளுடைய தோலும் செத்தத்துக்கு பின்னாலும் என்ன பதப்படுத்தி எடுத்துக்கொள்ளலாம், பன்றியை தவிர. அவர் நாயை சொல்லல. ஏன்? நாயை நாம சில தேவைகளுக்காக வேண்டி வளர்க்கலாம் என்று சொன்னோம் அல்லவா, அந்த காரணத்தை வச்சு அவர் நாயையும் எடுக்கலாம் என்று சொல்லிவிட்டு பன்றியை தவிர என்று சொல்லுகிறார்கள். மற்ற எல்லா மிருகங்களுடைய தோலையும் பதப்படுத்தி என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லுகின்றார்கள். மூன்றாவது கருத்து என்னவென்று சொன்னால், எந்த பிராணியாக இருந்தாலும், நாயாக இருந்தாலும் பன்றியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பதப்படுத்தி எடுத்தால் அது என்ன ஆகும், பதப்படுத்தி எடுத்தால் அது கூடும் என்று மூன்றாவது கருத்து சொல்லுகிறது. எனவே இந்த கருத்துகளில் மூன்றாவது கருத்தே என்ன சரியான கருத்தாக கணிக்கப்படுகிறது. அதனால் தான் நாம் என்ன செய்கின்றோம், இன்று எங்களுக்கு வரக்கூடிய இந்த ஷூவாக இருக்கலாம், அல்லது ஆடைகளாக இருக்கலாம், அல்லது நாங்கள் சுமந்து செல்லக்கூடிய எங்களுடைய பேக்குகளாக இருக்கலாம், இவைகள் எல்லாம் என்ன தோல் மூலமாகத்தான் செய்யப்படுகிறது. அந்த தோல் பல மிருகங்களின் தோள்களிலிருந்து அது செய்யப்படுகிறது, பல மிருகங்களின் தோள்களிலிருந்து அது செய்யப்படுகிறது. எனவே அதனை நாம் இன்று வரைக்கும் என்ன செய்கின்றோம், பாவிக்கின்றோம். அதனை பாவிப்பதில் எந்த விதமான குற்றமும் கிடையாது. எனவே இந்த தோலை என்ன பதப்படுத்தி எடுத்தால் அதனை நாம் பயன்படுத்தலாம் என்ற செய்தி மேலே உள்ள ஹதீஸில் நாம் பார்த்தோம். அந்த அடிப்படையில் எந்த மிருகமாக இருந்தாலும் அதனுடைய தோலை எடுத்து நாம் பதப்படுத்தி எடுத்தால் அதனை நாம் பயன்படுத்தலாம். அதன் மூலமாக நாம் எங்களுக்கு பேக்ஸ்கள் வேணுமென்றால் அது, அதே போன்று சொக்ஸ்கள் வேணுமென்றால் சொக்ஸ்கள், ஷூ வேணுமென்றால் ஷூ, அந்த ஆடைகள் வேண்டுமென்றால் ஆடைகள், இதெல்லாம் நாம் செய்து கொள்ளலாம். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, நாம் இன்று எங்களுடைய இந்த பாடத்தில் அசுத்தத்தை நாம் தொடுவதன் மூலமாக எம்மில் அசுத்தம் ஏற்படுமா என்ற கேள்விதான் எங்களுடைய தலைப்பாக இருந்தது. அதில் பல அம்சங்களை நாம் பார்த்தோம். அசுத்தத்தை 2 வகையாக நாம் பிரித்தோம், ஹுக்மியா, ஐனியா என்று சொல்லி. அதற்கு பின்னால் ஐனியா என்று சொல்லக்கூடிய அந்த அசுத்தத்தை 3ஆக நாம் பிரித்தோம், முகல்லபத்துன், முத்தவஸ்ஸிதத்துன், முஹஃபஃபத்துன் என்று பார்த்தோம். அதற்கு பின்னால் ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் சொல்லி அந்த அசுத்தங்களை நாம் எவ்வாறு சுத்தப்படுத்துவது என்பதை நாம் என்ன செஞ்சோம், பார்த்தோம். அதுக்கு பின்னால் இந்த நாய் வளர்ப்பது கூடுமா, எந்த வகையான நாய்களை நாம் எங்களுக்கு வளர்க்கலாம் என்று நாம் கேட்டோம். அதே போன்று அந்த நாய் தங்களுடைய ஆடையில், தங்களுடைய மேனியில், அதனுடைய எச்சிலை படுத்தினால் எவ்வாறு சுத்தம் செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். அந்த நாய்க்கு பாத்திரங்களில் வாயை போட்டால் 7 முறை கழுக வேண்டும், அதில் 1 முறை மண்ணால் கழுக வேண்டும் என்று சொன்னோம். அந்த மண்ணுக்கு பகரமாக வேறு எதையாவது பயன்படுத்தலாமா என்ற கேள்விக்கு நாம் பதிலை சொன்னோம். அடுத்து ஜெலட்டின், அது என்ன பயன்படுத்தலாமா என்ற அந்த கேள்விக்கும் நாம் பதிலை சொன்னோம். அடுத்ததாக என்ன நஜீஸ்களுடைய வகைகளை சொல்லி அதில் தாமாக செத்தது, அதிலிருந்து விதிவிலக்கு பெற்ற சிலரை உங்களுக்கு நாம் சொன்னோம். அடுத்ததாக நாம் உங்களுக்கு தோலை பற்றி சொன்னோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் இந்த பாடத்தின் தொடர் இன்னும் இருக்கின்ற காரணத்தினால் அடுத்த வகுப்பில் நாம் இதனை இன்ஷா அல்லாஹ் தொடருவோம். உங்களுக்கான கேள்விகள் இருந்தால் அந்த